நோக்கம் இந்த புத்தகத்துடைய நோக்கம் இந்த நிருபத்துடைய நோக்கம் வந்து அப்போது அங்கே பவுல் எதை குறித்து எழுதியிருக்கிறாருன்னா The objective of this book examining Paul's letter to the church இதான் பவுல் அந்த சபைக்கு எழுதின நோக்கம். இந்த புத்தகத்துடைய நோக்கம் இந்த நிருபத்துடைய நோக்கம் வந்து அப்போது அங்கே பவுல் எதை குறித்து எழுதியிருக்கிறாருன்னா The reader become familiar with the teaching contained in the Ephesian letter. இந்த நிருபத்தில் காணப்படுகிற போதனையை வாசிக்கிற நபர்கள் பழகிக்கொள்வார்கள். Okay? The reader gains a greater appreciation for the church and its centrality in God's purpose for man. அப்போ இந்த நிருபத்தை வாசிக்கிற நபர்கள் இந்த சபையை குறித்த ஒரு பெரிய நன்றி, ஆண்டவர் சபையை வச்சார அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பெரிய அப்ரிஷியேஷன், ஒரு நன்றி தெரிவிக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு நிலை. அது மட்டும் இல்லை, ஆண்டவருடைய நோக்கம், மனுஷனுக்கு ஆண்டவர் வைத்த நோக்கம் என்னன்னு சொல்லி அந்த மனுஷனும் புரிஞ்சு கொள்ள முடியும். சரிங்களா? Okay, the reader becomes sensitivity to the great difference between the physical realm and the spiritual realm in which we live daily as Christian. Okay. இதை வாசிக்கிற நபர்கள் இயற்கை சூழலும் ஆவிக்குரிய சூழலுடைய வித்தியாசத்தை புரிந்து கொண்டு நாம் அன்றாட வாழ்க்கையில் அதை எப்படி அபியாசப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அறிந்து கொள்வார்கள்.